பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மார்க் 1வது அதிகாரம் 40-41 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார் என்பதாக. குஷ்டரோகம் போல இருக்கும் பாவம், சின் இஸ் லைக் லெப்ரசி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒருவேளை காய்ச்சல் உள்ள ஒரு நபரை இயேசு தொடுகிறார் என்றால் அதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் ஒரு தொழுநோயாளியை சந்தித்து தொடுவார் என்பது நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக காணப்படுகிறது. தொழுநோயாளிகள் மற்றவர்கள் தீட்டுப்படாமல் இருக்க தீட்டு என்று அவர்கள் வருவதை அனைவருக்கும் எச்சரிக்க வேண்டும் என்று லேவியராகமம் 13:45-46 வசனங்கள் கூறுகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவன் விபச்சாரம் போன்ற பயங்கரமான பாவம் செய்து நான் விபச்சாரக்காரன் என்று எல்லாருக்கும் முன்பாக சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல குடிகாரன் எல்லாருக்கும் முன்பாக நான் குடிகாரன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இயேசு தன்னை குணப்படுத்த முடியும் என்பதை இந்த தொழுநோயாளி அறிந்திருந்தான். ஆனால் இயேசு தன்னை குணப்படுத்த விருப்பமுள்ளவரா என்பது அவனுக்கு தெரியவில்லை. இன்று தொலைந்து போன பாவிகளும் அதே தேவையற்ற கவலையை கொண்டுள்ளார்கள். என்னுடைய விபச்சாரம், மதுபானம் போன்ற பாவங்களை நீக்க இயேசு விருப்பமுள்ளவரா இருக்கிறாரா என்ற கேள்வி அநேகருடைய உள்ளங்களை பிடித்து கொள்ளுகிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்று 2 பேதுரு 3:9 கூறுகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 கூறுகிறது. ஆகையால் இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ளவராய் இருக்கிறார். லேவியராகமம் 13 விவரிக்கப்பட்டுள்ள தொழுநோய்க்கான சோதனைகளை படிக்கும்போது இந்த நோய் எவ்வாறு பாவத்தின் சாயல் என்பதை காணலாம். பாவத்தை போலவே தொழுநோய் தோலை விட ஆழமானது. அது பரவும் தன்மையுள்ளது. அது தீட்டுப்படுத்துகிறது, மாத்திரமல்ல தனிமைப்படுத்துகிறது என்று லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இயேசு அந்த குஷ்டரோகியின் மீது மனதுருகி அவனை குணப்படுத்தினார். இயேசு அதை தம்முடைய தொடுதலாலும் தம்முடைய வார்த்தையாலும் செய்தார். சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த குஷ்டரோகி நீண்ட காலத்திற்கு பிறகு உணர்ந்த முதல் அன்பான தொடுதல் இதுவாகத்தான் இருக்கும். பாருங்கள் ஆச்சரியத்தை. காய்ச்சலை போலவே தொழுநோயும் உடனடியாக நீங்கிவிட்டது. ஆகையால் எப்படிப்பட்ட பாவத்தையும் உடனடியாக மன்னிக்க இயேசு விருப்பமுடையவராய் இருக்கிறார். இயேசு அந்த அற்புதத்தை பெற்ற குஷ்டரோகியிடம் இதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவர் ஆசாரியர்களிடம் சென்று லேவியராகமம் 14 கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதனால் அவன் சுத்தப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு மீண்டும் பாளையத்துக்குள்ளாக வரலாம் என்று சொன்னார். ஆனால் அந்த மனிதன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. இயேசு இந்த மனிதனை யாரிடமும் சொல்லாமல் இருக்கும்படி கூறினார். ஆனால் அவன் எல்லோரிடமும் கூறிவிட்டான். எல்லோரிடமும் சொல்லும்படி என்று இயேசு நமக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் நாமோ அமைதியாக இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களை, ஆச்சரியமாய் அவர் நடத்தின விதங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் சுவிசேஷம். இது நம்மேல் விழுந்த கடமை என்பதை அறிந்து சுவிசேஷம் சொல்ல அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பாவம் கொடிய குஷ்டரோகத்தை போன்றது என்பதை அறிந்து பாவத்திற்கு விலகி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவீராக. பாவத்தை மறைக்கிறவர்களுக்கு தான் வாழ்வு இல்லை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு இரக்கம் உண்டு என்று வாக்களித்தீரே. உம்முடைய பிள்ளைகள் இப்போது தங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களுக்காக உம்மை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் தாமே அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு மனதார மன்னித்து நீர் விடுதலையாக்குகிற தயவுகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.